அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பகல் போசன விருந்து வழங்கினார். இதன்போதே இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்திருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பல அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலை விதிக்கப்படும் என வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று தெரிவித்தார். இந்த நாட்டில் நுகர்வோர் பாரியளவில் சுரண்டப்படுவதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தற்பொழுது பல பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க நுகர்வோர் அதிகார சபையின் நுகர்வோர் பேரவை செயற்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் வசந்த சமரசிங்கம் கூடிய விரைவில் விலை மக்களுக்கு அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். நுகர்வோர் விவகாரங்களின்படி அந்த அதிகபட்ச சில்லறை விலைக்கு உட்பட்ட பொருட்களில் ரொட்டி, குடிநீர் போத்தல்கள், உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு, பருப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பல உணவுப் பொருட்கள், அரிசி, கொத்து உள்ளிட்ட பேக்கரி பொருட்களும் அடங்கும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய உபஜனாதிபதி ஜக்தீப் தன்கருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் நடைபெற்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் கிடைத்த வெற்றிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இந்திய உபஜனாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு, விவசாயம் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் போன்ற விடயங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்திய சுகாதார அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருமான ஜகத் பிரகாஷ் நட்டாவிற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பொன்றும் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மீளப்பெற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கானது நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொன்டேக் சரசந்திரவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அன்பளிப்பு எனும் பெயரில் பரிமாறப்படும் போலி செய்தி தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது. தற்போது இவ்வாறானதொரு வேலை திட்டம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலியான செய்திகள் பரவி வருவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இவ்வாறான பொய்யான செய்திகளை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது பகிரவோ வேண்டாம் என அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் 4 மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி, பதுளை, குருநாகல் மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மொரட்டுவை அங்குலானை இலட்சிபத்திய பிரதேசத்தில் உள்ள ஆறு ஒன்றில் மிதந்த சரக்கு பையிலிருந்து சிசு ஒன்றின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக மொரட்டுவை தலைமையக போலீசார் தெரிவித்தனர். ஆற்றுப்பகுதியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த நபர்கள் சிலர் ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த சரக்கு பையொன்றை சோதனையிட்டுள்ளனர். அதன்போது சரக்கு பையினுள் சிசுவின் சடலம் இருப்பதை கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சிசு தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சில் இருந்து இலங்கைக்கு போதை மாத்திரைகளை கொண்டு வந்த நபருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 12 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு பிரான்சில் இருந்து இலங்கைக்கு 5000 போதை மாத்திரைகள் கொண்டு வந்தமை உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்று தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பகுதியைச் சேர்ந்த MFM ஃபர்ஷான் என்ற நபருக்கே 12 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக தற்போது நிலவும் தளம்பல் நிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் அது மேலும் பலவடைந்து அடுத்த 2 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் பகுதியை அண்டியதாக தமிழ்நாட்டு கரையை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்துள்ளது.
எனவே பொதுமக்கள், குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்பவர்கள் இந்த விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொடகவேல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிசோ கோட்டை பகுதியில் தடியால் மகன் தாக்கியதில் பெண் உயிரிழந்த சம்பவம் நேற்று முன்தினம் பதிவான நிலையில் கொலை நடந்த சம்பவத்தன்றே மகனும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தற்கொலை செய்து கொண்ட குறித்த நபர் 54 வயதுடைய கலப்பாயப்பள்ளி பெத்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் குறித்த நபரை கொலை குற்றத்தில் கைது செய்ய போலீசாரால் தேடப்பட்டிருந்த நிலையிலே சந்தேக நபர் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மேலும் குறித்த நபர் உடவெலுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருமடிய பிரதேசத்தில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. குருநாகல் மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் 16 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலம்புரி சங்குகள், விசேட சங்குகள் மற்றும் மான் கொம்புகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் 5 கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீரிகம மற்றும் அனுராதபுரம் ஆகிய விமானப்படை புலனாய்வு பிரிவினர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புத்தளம் நவண்டான்குளம் பிரதேசத்தில் யுவதியொருவர் புகையிரதத்தின் முன் பாய்ந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 20 வயதுடைய யுவதியொருவரே உயிரிழந்துள்ளதாக முந்தல் போலீசார் தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து புத்தளம் நோக்கி சென்ற அலுவலக புகையிரதம் நேற்று காலை முந்தல் நவண்டான்குளம் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்தது. இதன்போது புகையிரத கடவைக்கு அருகே நின்று கொண்டிருந்த இளம் யுவதி திடீரென ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. புகையிரதத்துடன் மோதுண்ட குறித்த யுவதியின் சடலத்தை புகையிரத அதிகாரிகள் புத்தளம் பாலாவி புகையிரத நிலையத்தில் ஒப்படைத்த பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களில் 200 மாணவர்களுக்கு மாதாந்த புலமை பரிசில்கள் வழங்கப்படும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு இந்தியா இதுவரை $5 பில்லியன் கடன் மற்றும் மானிய உதவிகளை வழங்கியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் இலங்கையின் 1500 அரசு ஊழியர்கள் இந்தியாவில் பயிற்சி பெறுவார்கள். வீட்டு வசதி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, விவசாயம், பால்வளம், மீன்வளம், உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகிய துறைகளில் இந்தியாவின் ஈடுபாடும் முக்கியமானதாக காணப்படும். இலங்கையின் தனித்துவமான டிஜிட்டல் திட்டத்தில் இந்தியாவும் பங்கேற்கும். இந்தியாவும் இலங்கையும் ஆழமான நாகரீக மற்றும் வரலாற்று உறவுகளில் வேரூன்றிய 2500 ஆண்டுகளுக்கும் மேலான உறவை பகிர்ந்து கொள்கின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பை முன்மொழியும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பிருப்பதாக இந்தியாவுக்கான முன்னாள் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆஸ்டின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். ஊழலை குறைத்து இலங்கைக்கு வர வேண்டிய வேறு இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பணத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரும் அரசாங்கத்தின் நோக்கம் சிறப்பானது என்றும் ஆஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்தியா தனது தொலைநோக்கு அறிக்கையின் கீழ் இலங்கைக்கான வளர்ச்சி திட்டங்களை முன்மொழிந்துள்ளது. எனினும் இந்த முன்மொழிவுகள் வெளிநாட்டு நட்பு நாடுகளுடனான உறவுகளை பாதிக்காமல் இருக்க இலங்கை அந்த திட்டங்களை கவனமாக வழிநடத்த வேண்டும் என்பதையும் ஆஸ்டின் பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை தவணை கால அட்டவணை தொடர்பான தகவல்களை கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ளது. அதற்கமைய 1ஆம் தவணை 3 கட்டங்களின் கீழ் இடம்பெறவுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை முதற்கட்டம் இடம்பெறும்.
ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இரண்டாம் கட்டம் இடம்பெறும். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் மே மாதம் 9ஆம் தேதி வரை முதலாம் தவணையின் 3ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இரண்டாம் தவணையானது மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படும். 3ஆம் தவணை 2 கட்டங்களின் கீழ் இடம்பெறவுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை முதலாம் கட்டம் இடம்பெறவுள்ளது. நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெறவுள்ளன.